இப்போ 6வது சைவ சித்தாந்த மாநாடு மே மாதம் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னங்க? இதுக்கு முன்னாடி 5 மாநாடுகள் நாங்கள் எல்லா இடத்துலையும் நடத்தினோம். இது வந்து சென்னையில் தமிழ் பேராயம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயத்தின் மூலமாக நடத்தப்படுவது. இதில் வந்து பிரதம மந்திரி, கவர்னர்கள், பல மாநில கவர்னர்கள் இதுங்களாம் அழைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இதில் வந்து 10 நாடுகளிலிருந்து வருவதற்கு எல்லாரும் இது பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இந்த மற்ற மாநாடுகளை விட இது கொஞ்சம் அதிக வளர்ச்சியாகவும் இருக்கிறது. 500க்கும் மேற்பட்டவர்கள் வெளிநாட்டிலிருந்து வருவது இது தனித்துவமாக விளங்குகிறது. இப்போ இந்த மாநாட்டில் எவ்வளவு கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் எதிர்பார்க்கிறோம்? குறிப்பாக வெளிநாட்டிலேருந்தும் பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதில் கட்டுரை சமர்ப்பிக்க இருக்கிறாங்க. அதே போன்று உள்நாட்டிலையும் எவ்வளவு தோராயமாக கட்டுரை எதிர்பார்க்குறோம்? 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இது வரைக்கும் அவங்க ஒப்புதல் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சிறந்த அறிஞர்கள் மூலமாக மலருக்கு தனி கட்டுரைகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பலருடைய ஆசியுரை, வாழ்த்துரைகள் அதெல்லாம் அந்த மலரில் வெளிவருது. 300 வால்யமாக 100 கட்டுரைகள் கொண்ட 3 வால்யங்கள். அதுக்கு மேலே கூட அது போகலாம் என்று எதிர்பார்க்க இது வரைக்கும் 300 பேர் அதுக்கு உறுதி கொடுத்துருக்கிறார்கள். அதே மாதிரி இதில் மாநாட்டை நடத்துவதற்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம்? இந்த 3 நாட்கள் நடக்கிறதுனால வெளிநாடுகளிலிருந்து சில விருந்தினர் வராங்க. அதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் எப்படி? நல்ல வகையில் அவங்க ஏற்பாடு தங்குவதற்கு, வெளிநாட்டினர் தங்குவதற்கு தனித்தனி அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பார்வையாளர்களாக வருகின்றவர்களுக்கு கல்யாண மண்டபமாக பொதுவாக தங்குவதற்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. உணவு வகைகள் நல்ல முறையில் தரமாக அதையே நாங்கள் வந்து ஃபார்ம் என்னென்ன உணவுகள் எந்தெந்த வேலைக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட அது தயார் பண்ணிகிட்ருக்குறோம். அது மாதிரி கொடுத்து அந்த வகையில் இருப்பேன். விமான நிலையத்திலிருந்து அவங்கள அழைத்து கொண்டு அறைக்கு செல்வது வரைக்கும், மீண்டும் விமான நிலையம் செல்லுகின்ற வரைக்கும் போக்குவரத்து வசதியுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் செலவுகளை பொறுத்தவரை யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது, யாரெல்லாம் அழைக்க திட்டமிட்டிருக்கிறோம்? நம்முடைய சமய கொள்கைக்கு ஒத்து வருகின்றவர்களை நாங்கள் அழைப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக ஆமாம், அதனால தான் எல்லா முதல்வர்களையும் அழைக்கிறோம். நம்முடைய கொள்கைக்கு விரோதம் இல்லாமல் அவங்க வந்து பேசுகிறது மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். பிரதமர் முதலியவர்களையும் அதில் நாங்கள் பார்வையாளராக கலந்துக்கிறோம். நன்றி.